வணக்கம். பாணி ஸ்டோர் சீரியலில் தங்கமயில் சொல்கிறாங்க எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன்ட்டு. அதுக்கு அடுத்து மற்றவங்களாம் ஷாக்காக வராங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ வேலையை ஏமா செய்கிற, புதுசாக வந்திருக்க, நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் சொன்னோன்னே. இல்லை எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வேன், அம்மாவும் சொல்லியிருக்காங்க நீங்களே எல்லா வேலையும் செய்கிறேன்ட்டு. அதனால் வந்துட்டு நானும் செஞ்சேன். இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே எல்லாத்தையும் எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருந்தாக்கா இன்னும் கூட வேலை செஞ்சுருப்பேன் சொல்கிறாங்க. அப்போ நீங்களாம் காப்பி டீ குடிக்கிறீங்களான்னு, எங்களுக்கு வேணாம் நான் அப்புறம் குடிக்கிறேன்றாங்க. அந்த நேரத்தில் பாண்டியன் வராரு. வந்தவொடனே வாங்க மாமா நீங்கள் காப்பி டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டவுடனே, நான் எப்பயாவது ஒரு தடவை தாம்மா குடிப்பேன், நான் வெளியில் கிளம்புறேன்ட்டு. அப்போ அவர் கேட்குறாரு, இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்குதாமான்ட்டு. ரொம்ப பிடிச்சிருக்குது மாமா, நீங்கள் வெறும் வயிற்றோட வெளியில் போகக்கூடாதுனால நீங்கள் இருங்க மாமா, நான் உங்களுக்கு காப்பி டீ எடுத்து வரேன்ட்டு இவர் உட்காராரு. ஆச்சரியமாக சொல்கிறாங்க எல்லா வேலையும் அவன் 4 மணிக்கெலாம் எழுந்து செஞ்சுருக்காங்கன்னுட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, பரவாயில்லையே நீங்கள் 3 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒன்றே செஞ்சுருக்கானாக்கா, இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய வேலை. ஆனால் நம்மளோட பையனுக்கு கிடச்சிருக்கானாக்கா பரவாயில்ல, ரொம்ப நல்ல பொண்ணு தான், தங்கமயில் நல்லா வளர்த்துருக்காங்கன்ட்டு இவர் சந்தோஷப்படுறாரு. அவங்கள டீ எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இவர் குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்ட்டு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் டீ குடிக்கிறீங்களான்னு இவங்களும் வந்துட்டு ரெடி ஆகிட்டு உட்காராங்க. இவங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. நான் அதுக்கப்புறமா செந்தில் தம்பி கதிர் தம்பிக்கெலாம் கொடுக்குறேன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. மீனா வேணாம், நான் அவருக்கு அப்புறம் கொடுத்துக்கிறேன், அவர் எந்த கோலத்தில் இருப்பாரோ வேணான்றாங்க. இவங்க வலுக்கட்டாயமாக எடுத்து வந்து செந்தில் எழுப்புறாங்க. அவர் பார்த்தா அரைகுறமாக பெட்ஷீட்டோட அப்படியே பெட்டிலேருந்து கீழே விழுந்துட்டு கத்துறாரு. அப்போ இவங்களும் கத்திக்கிட்டு வெளியில் வராங்க. நான் தான் வேணான்னு சொன்னேன், நீங்கள் ஏன் உள்ளே போனீங்கன்ட்டு மீனா வந்து திட்டுறாங்க தங்கமயிலுக்கு. இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கலன்ட்டு அவங்க ஒரு பக்கம் தலையில் அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த சத்தம் கேட்டு சரவணனும் கதிர் வந்தாங்க என்னாச்சுன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடான்ட்டு அவங்க வச்சுருக்கிற காப்பி டீயை இவங்க 2 பேரும் கொடுத்துட்டு போயிட்டு ரெடி ஆகுன்ட்டு அனுப்பிடுறாங்க. ஏம்மா சொன்னால் கூட கேட்கல, நீ எதுக்காக உள்ளே போனன்ட்டு, இந்த மாதிரிலாம் நடக்கும்ட்டு எனக்கு தெரியலத்தன்ட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. உள்ளே மீனா வராங்க. வந்தவொடனே எதுக்காக நீ அவங்களெல்லாம் இங்கே அனுப்புனன்ட்டு, அவங்கள தான் வந்தாங்க, நான் அனுப்பலை, இதுக்கு மேலே அவங்க வரமாட்டாங்க விடுங்க. கதிர் உன்னோட புடவை கீழே விழுந்துட்டுச்சுன்ட்டு அவர் எடுத்து வந்து கொடுக்குறாரு. ராஜி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு சிரிக்கிற, அண்ணி எதுக்காக கத்துனாங்கன்னு கேட்டவுடனே அவங்க நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ இவர் நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன்ட்டு, ஆமாம் அதுக்கப்புறம் உங்களை தான் வந்து எழுப்பியிருப்பாங்கன்ட்டு, என்னால் எழுப்புறது வேணாம் நானே எழுந்துக்குவேன்ட்டு போயிட்டோடனே இவங்க உட்காந்து சிரிக்கிறாங்க. தங்கமயில் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போய் இருக்கக்கூடாதுன்ட்டு என்னாச்சுன்ட்டு அவர் கேட்குறாரு. இவங்களும் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கிட்ட நீ எதுக்காக அவனை எழுப்ப போனேன்ட்டு எல்லாருக்கும் காப்பி டீ கொடுத்தேன், அதே மாதிரி தான் அவரை போயிட்டு எழுப்புனேன், ஆனால் அவர் ஒரு பக்கம் கத்திட்டாரு, நான் ஒரு பக்கம் கத்திட்டேன், நாங்கள் போயே இருக்கக்கூடாது, நான் முட்டாள் இந்த மாதிரி ஏதாவது சொதப்பி வச்சுட்டேன்ட்டு, வந்த புதுசில் இப்படி சொதப்பி வச்சுட்டேன், மற்றவங்களாம் எனக்கு தப்பாக நினைப்பாங்களான்ட்டுலாம் இவங்க புலம்புறாங்க. அப்படியெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்கன்ட்டு. சரி உங்களுக்கு காப்பி டீ கொடுத்துட்டு நல்லா இருந்ததான்னு கேட்டோன்னே, ரொம்ப நல்லா இருந்தது, இதே மாதிரி எனக்கு போட்டுக்கூடன்ட்டு அவர் சொல்கிறாரு. சரிங்க நான் போயிட்டு சாப்பிட்றதுக்கு சரின்ட்டு அவங்க கிளம்புறாங்க. இவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.